guys, welcome to Hema Taniya channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் பொடி போட்டு 2 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் சோள மாவு, அப்புறம் தக்காளி, அப்புறம் வெட்டி வச்ச கேப்சிகம், அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய், தேவையான அளவு சர்க்கரை. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் சைடில் நம்ம எடுத்து வச்ச அந்த தக்காளியை 4 பீஸாக வெட்டி போட்டு அதில் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த அந்த காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மொறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும், நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கேப்சிகமையும் அதில் போட்டுக்கணும். அதையும் நல்ல வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கணும். அது கூட தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தக்காளி, ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அது கூட தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியன் கேப்சிகமையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து அது மேலே தூவி விட்டால் நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.